So fifth epoch of Indian cinema. Fifth epoch is from 1981 to 2000. So இந்த பீரியட் ஆஃப் டைமில் ரொம்ப முக்கியமான மூவிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து 1980s வந்து பார்த்திங்கன்னா மூவிஸ் வந்து பேரலல் சினிமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து பேரலல் சினிமான்றது வந்து சீனரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அண்ட் மிருணால் சென், நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம், மிருணால் சென்னோட கார்ஜி அப்படிங்கிற ஒர்க் வந்து இந்த டைமில் ரிலீஸ் ஆகி இட் காட் ஸ்பெஷல் ஜூரி ப்ரைஸ் அட் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அதே மாதிரி வந்து மீரா நாயரோட சலாம் பாம்பே அப்படிங்கிற ஒரு மூவி கூட கேன்ஸ் ஃபெஸ்டிவலில் கேமரா டியோர் அவார்ட் வந்து வாங்கியிருக்கு. அண்ட் நிறைய உமன் ஃபிலிம் மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1981 to 2000 பீரியடில் எமர்ஜ் ஆக ஆரம்பித்தாங்க. விஜயா மெஹ்தா, கல்பனா லட்சுமி, பிரேம கர்நாத் அண்ட் மீரா நாயர், இவங்க எல்லாருமே வந்து பெண்கள் எல்லாரும் வந்து முன்ன வர ஆரம்பித்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஃபிஃப்த் எப்போக் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ட்டாக வந்து முடிச்சிட்டாங்க. அண்ட் நோட்டபுளான மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா சலாம் பாம்பே அண்ட் கார்ஜி விச் காட் அவார்ட் அட் த கான்ஸ் மூவி ஃபெஸ்டிவல். ஓகே, ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து சிக்ஸ்த்து எப்போக் வந்து கான்டெம்பரரி இந்தியன் சினிமா. அதாவது 2000லேருந்து இன்றைக்கி வரைக்கும் எடுக்கிற மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்டெம்பரரி இந்தியன் சினிமாவில் தான் வரும். ஓகேவா? ஸோ கான்டெம்பரரி இந்தியன் சினிமாவில் வந்து தி செகண்ட் நியூ வேவ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் நியூ வேவ் என்னன்னு நமக்கு தெரியும், விச் இஸ் லைக் ரியாலிட்டி பேஸ்டு மூவிஸ். செகண்ட் நியூ வேவில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு நியூ வேவ் மாதிரியே செகண்ட் நியூ வேவில் ரொம்ப ரியலிஸ்டிக்கான மூவிஸ் எடுக்கணும்னு எய்ம் பண்ணாங்க. அப்படி தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க செகண்ட் நியூ வேவ் சினிமாவில் என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நியூ வேவ் சினிமா மாதிரி செகண்ட் நியூ வேவ் எமர்ஜ் ஆக ஆரம்பித்தோடனே நிறையா மூவிஸ்லாம் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. மணி கவுல் அப்படிங்கிற ஒரு பர்சன் எழுதின தி இடியட், நசர், இந்த 2 மூவிஸும் ரொம்ப முக்கியமான மூவிஸ். அகெயின் ஷாம் பெனாகல் எழுதின த மேக்கிங் ஆஃப் மகாத்மா அண்ட் சர்தாரி பேகம், இதுவும் 2 முக்கியமான மூவிஸ் ஆஃப் த செகண்ட் நியூ வேவ் சினிமா. நெக்ஸ்ட்டு கிரீஷ் கஸ்ரவல்லி எழுதின மானே, தாய் சாஹிப், இதுவும் ரொம்ப முக்கியமான மூவிஸ் கன்சிடர்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரொமான்ஸ் மூவிஸ் வந்துச்சு. இது ஒன்றும் லைக் இட்ஸ் நாட் அ சீக்ரெட், ரைட்? ரொம்ப யங் ரொமான்ஸ் மியூசிக் எல்லாமே வர ஆரம்பிச்சிச்சு. ஆப்வியஸ்லி இது நியூ வேவ் சினிமாவில் வருமானது டவுட்டு தான். ஸோ அதுக்கான கொடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கயாமத் சே கயாமத் தக் அப்படிங்கிற ஒரு மூவியும், மேனே பியார் கியா அப்படிங்கிற ஒரு மூவிஸும் ரொமான்ஸ்க்கு வந்து இது பண்ணுற மூவிஸாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஷாருக் கான் நடித்த பாசிகர், அதில் வந்து அவர் ஒரு சைக்கோபாத்தாக நடிச்சிருப்பார். அண்ட் தில்வாலே துல்ஹனியா லே ஜாயேங்கே, குச் குச் ஹோத்தா ஹை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் இன் அண்ட் அவுட் ரொமான்டிக் மூவிஸ். ஸோ இம்பேக்ட்ஃபுல்லான மூவிஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தாலும் வந்து we can write this on our own, right? நமக்கு தெரியும் இல்லையா 2002 present what movies are taken, how movies are taken, how it is impacting the people, என்னென்ன தீம்ஸ்லாம் எடுக்கிறாங்க. there is like no themes left untouched. ஃப்ராங்காக சொல்லணும்னா இதை நம்ம படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. we ourselves know என்னென்ன தீம்ஸ் எடுக்கிறாங்க. விமன் லிபரேஷனில் ஸ்டார்ட் ஆகி சைக்கோபேத்திக் மூவிஸில் இருந்து கில்லர், க்ரைம், த்ரில்லர்ஸ், ஹிஸ்டாரிக்கல் மூவிஸ், ஈவன் கே ரொமான்சஸ் கூட இப்போ எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அண்ட் ஸ்பேஸ் பேஸ்டு மூவிஸ், டைம் மிஷின் கைண்ட் ஆஃப் மூவிஸ், பேரலல் ரியாலிட்டி, நம்ம எவ்வளோ வெப் சீரிஸ் எல்லாமே பார்க்குறோம், எவ்வளோ தீம்ஸ் இருக்குது. ஸோ we can write this on our own. யாரும் சொல்லித்தந்து எழுதணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ கான்டெம்பரரி சினிமான்னு கேட்டால் we can write this on our own. அண்ட் இன்னொன்று என்னென்னா வந்து இந்த சினிமா has gained too much of impact இந்த பீரியடில். நம்ம சொல்லவே வேணாம், ஏன்னா வந்து எவ்ரிவேர் வி டர்ன் த சினிமா. சும்மா ஃபோனை எடுத்தால் ஒரு கண்டென்ட் ரீல் பார்க்குறதுல இருந்து ஒரு ட்ரெண்டிங் சாங் கேட்குறதுலேருந்து எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் அண்ட் எண்ட்ஸ் வித் சினிமா டுடே. அண்ட் நிறைய இடத்துல மல்டிப்ளெக்ஸஸ் அண்ட் எல்லாமே வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால பீப்புள் கேன் வாட்ச் மூவி whenever they want. இட் இஸ் நாட் லைக் அ வீக்கெண்ட் அஃபேர் இனிமேல். ஸோ வந்து நிறைய மூவிஸ் இருக்குது, நிறைய இம்பேக்ட்ஃபுல்லான மூவிஸ் எடுக்க தான் செய்கிறாங்க. பட் ஸ்டில் நிறைய தேவையில்லாத கமர்ஷியல் மூவிஸ், நிறையா வந்து வைலண்ட் கில்லர் கைண்ட் ஆஃப் மூவிஸ் which is not at all suitable for the younger audience. அண்ட் அதே மாதிரி வந்து பேட்ரியாக்கியல் தீம் மூவிஸ், இந்த அனிமல் மாதிரியான பேட்ரியாக்கியல் மூவிஸ் அண்ட் ரொம்ப டூ மச் ஆஃப் என்ன சொல்கிறது செக்ஷுவலி
conflicted movies which are not suitable for the kids, and lots of vulgar exposing item songs. Like படம் வந்து பார்த்தீங்கன்னா யூஏ சர்டிஃபிகேட்டில் இருக்கும். வில் bring the kids also, பட் திடீர்னு பார்த்தா நடுவில் ஒரு ஐட்டம் சாங் பாப்பாகும் எக்ஸ்பிளிசிட் கண்டென்ட்டோட. ஸோ இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் த பீப்புள். ஓகே, ஸோ அந்த மாதிரியான கண்டென்ட் இன்றைக்கி ஏகப்பட்டது இருக்குது. அண்ட் ஆல்சோ வி ஷுட் அப்ரிஷியேட், எப்படி நெகட்டிவாக சொல்கிறோமோ அந்த மாதிரி பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குற மூவிஸும் இங்கே நிறையா இருக்குது. ஸோ குட் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ஸ்டேன்னு ஒரு மூவி இருக்கும், கமல்ஹாசன் கூட தமிழில் நடிச்சிருப்பார். ஸோ அந்த மூவி, அப்புறமா வந்து பர்ஃபின்னு ஒரு மூவி இருக்கும், இட்ஸ் ஹிந்தி மூவி ஃப்ரம் ரன்பீர் கபூர். அண்ட் ஓம்காரா அப்படின்ற ஒரு மூவி, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தலோவை பேஸ் பண்ணி எடுத்த மூவின்னு சொல்கிறாங்க. பட் I'm not sure, I'm not watched it. தேவ்தாஸ் பார்த்துருப்பீங்க எல்லாரும், ஷாருக் கான் அண்ட் ஐஸ்வர்யா ராய். கன்னத்தில் முத்தமிட்டால் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஹே ராம் கூட சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து அன்பே சிவம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பறையேறும் பெருமாள், தரமணி, இந்த மாதிரி வந்து இம்பேக்ட் கொடுக்குற மூவிஸ் நிறையா இருக்குது. ஓகேவா, ரியலிஸ்டிக்காகவும் இம்பேக்ட் கொடுக்குற மூவிஸ் வந்து நிறையா இருக்குது. ரைட் நவ் வாட் இஸ் ட்ரெண்டிங் இஸ் அடோலசன்ஸ் அப்படின்ற நெட்ஃப்ளிக்ஸோடைய ஒரு வெப் சீரிஸ். அதுதான் இப்போ ரைட் நவ் ட்ரெண்டிங்காக இருக்குது. எப்படி வந்து சோஷியல் மீடியா வந்து பசங்களை இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு மூவி ரைட் நவ். இப்போது நாளைக்கு தமிழ் நியூ இயர், நான் இப்போ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரைட் நவ் திஸ் இஸ் ட்ரெண்டிங். ஸோ இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் கோ அண்ட் வாட்ச். ஸோ இப்போ நம்ம 6 எபோக்ஸ் ஆஃப் இந்தியன் சினிமா இன் டீட்டெயில் பார்த்துட்டோம். ஐ திங்க் ஒன்றுமே படிக்க கண்டென்ட் பெருசாக இல்லாமல் இருக்கிறது வந்து 5th எபோக் தான். மற்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த எபோக்கில் என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன தீம்ஸ் எல்லாம் படம் எடுத்தாங்க, ஃபேமஸான மூவிஸ் என்னென்ன, ஃபேமஸான பர்சனாலிட்டிஸ் அந்தந்த டைம் பீரியடில் யார் அவங்க என்னென்ன மூவிஸ் எடுத்தாங்க, இது எல்லாமே வந்து அப்படியே எழுதுகிற மாதிரி பாயிண்ட்ஸாக ரிமெம்பர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ தேட்ஸ் இட் ஃபார் இந்தியன் சினிமா.